மாதவா கோவிந்தா கோவிந்தா அருவாட்டு வாகனத்துல வாடாயப்பா மாதவா அப்படியே திப்பையா போடுவேன் சாபத்தை கொடுத்துருவேன் அதனால் யார் என்ற விளக்கம் ஆடிவாட்டு வெங்கடேசன் இந்த வேடத்தில் வந்திருக்கிறேனே யார் என்ற விளக்கம் சொன்னால் தெரியும் மாதவா நான் மாமாரை மறை மறை பொருள் இரண்டு எப்படி தெரியுமா என்று சொல்லக்கூடிய வேதத்தின் பொருள் மறை எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து அக்காவுக்கு நம்பர் ஐட்டம் உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஆனால் மறை என்பதின் பொருள் என்ன தெரியுமா நான்கு வேதத்தின் பொருள் மறை ஆமா ரிகு யஜுர் சாம அதர்வணம் இப்படி சொல்லக்கூடிய நான்கு வேதத்தின் பொருள் மறை அப்படி ஆதியிலே திருப்பார் கடலிலே நான் சயனித்திருக்கும் தருவாயில் என் உந்தி கமலத்தின் வழியாக ஒரு தாமரை மலர்ந்தது தாமரையின் வழியாக அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவன் யாத்திரை அவன் தான் அயன் என்று சொல்லக்கூடிய ஆண்முகம் படைத்த பிரம்மா விடத்திலே சொல்லக்கூடிய நான்கு வேதத்தை படைத்து பிரம்மா கரத்திலே கொடுத்து இந்த உலகிலே சிருஷ்டி பரிபாலனம் செய்ய தனித்தேன் பிரம்மா என்ன செய்தான் முதல் வேதத்தை எடுத்து வாசித்தான் அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயமும் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியும் உற்பத்தியாகிவிட்டது முதல் வேதத்தில் இரண்டாவது வேதத்தில் எடுத்து வாசித்தான் மரம் செடி கொடிகளை அனைத்தையும் மூன்றாவது வேதத்தில் எடுத்து வாசித்தான் அறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள உயிரினங்கள் எறும்பு முதல் 8000 சந்துக்களையும் படைத்தான் ஆமா மாதவா நான்காவது வேதத்தை எடுத்து வாசிக்கும் முன்னமே என் செவியின் இடமாக சோமுகாசுரன் குதித்தான் வேதத்தை பறித்தான் ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே குதித்து மாறினான் வேதத்தை பறிகொடுத்த பிரம்மாவோ அழத் தொடங்கினான் நான் என்ன செய்தேன் முதலாக மற்ற அவதாரம் எடுத்தேன் மச்சம் என்றால் என்ன தெரியுமா மற்ற அவதாரம் எடுத்தேன் ஆழி என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்திலே குதித்தேன் சோமுகனை பிடித்தேன் வேதத்தை பறித்தேன் மீண்டும் பிரம்மா கரத்திலே அப்படி மூன்று யுகங்களிலே 3 அவதாரங்களை எடுத்தேன் என்னென்ன அவதாரம் தெரியுமா திரேதா யுகத்திலே நரம் நாராயணனாக பிறந்து 1000 சிரம் 2000 கவசகுண்டலம் படைத்தார் தானாசுரனை கொன்றேன் திரேதாயுகத்திலே 1000 உத்தரகாமேஸ்வரி யாகம் செய்த தசரத சக்கரவர்த்திக்கு ராமனாக ஜனித்து சீதாதேவியை மணந்து ராமநாதிகளை கருவறுத்து அவன் தம்பி விபூஷணனுக்கு பட்டம் அளித்தேன் இதுதான் துவாபரி யுகத்திலே வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையாக கண்ணன் என்ற பெயரோடு பிறந்து ஆயர்வாடியிலே அசோதை முற்றத்திலே வளர்ந்தேன் லட்சுமி 2 நாள் எனக்கு அனுப்ப என்னத்துக்கா கொண்டாடி யாராவது காலை போடுறது சொல்றா மேல காலை போட்டா மொட்டை அனுப்புனா என்னடா மாதவா அப்படி இருந்தாலும் எப்படி கண்ணனாக வளர்ந்தேன் கண்ணன் மாதிரி
மாதவா அப்படி சிவபரிக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையாக பிறந்து ஆயர்வாடியிலே அசோதையின் முற்றத்திலே கண்ணனாக வளர்ந்தேன். அப்படி இருந்தாலும் இன்னும் நான் எப்படி வருகிறேன்? நான் மாபாவி மாதவா மாபலி என்று சொல்லக்கூடிய மன்னன் தான் என்ற ஆணவம் கொண்டு தேவர்களை எல்லாம் இம்சித்தான். அண்ணவனுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்று நான் என்ன செய்தேன்? சிறு வயோதிகனாக சென்று மாபலி உம்மிடத்தில் எனக்கு 3 அடி மண் தியானம் வேண்டும் என்று கேட்டேன். மாபலி என்ன தெரிவித்தான்? 3 அடி மண் தியானம் தானே. கோட்டையின் பின்புறமாக சென்று வேண்டியதை அளந்து எடுத்துக்கொள்ள என்று எத்தனைத்து விட்டான். நான் என்ன செய்தேன்? கோட்டையின் பின்புறமாக சென்றேன். விஸ்வரூபம் எடுத்தேன். அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடியாகவும் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியை ஓரடியாகவும் வளர்ந்தேன். 2 அடி ஆச்சு. மாவலி 3வது அடி கிடவெங்க என்று கேட்டேன். 3வது அடி கிடமில்லாமல் திகைத்த மாவலி என்ன தெரிவித்தான்? சுவாமி என்னுடைய ஆணவம் அழிந்தது, என்னுடைய சிரமே பிரதானம் என்று சிரம் தாய்த்தான். நான் என்ன செய்தேன்? அன்னுடைய ஆணவத்தை அடக்க சென்றேன் அல்லவா? என்னுடைய வலது கால் விரலை சிரசில் வைத்து அதல சிதல தராதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய பாதாளம் சேர்த்து அன்னுடைய ஆணவத்தை அடக்கினேன். இருந்தாலும் இன்னும் எப்படி தெரியுமா வரேன்? அப்படி இருந்தாலும் இன்னும் நான் எப்படி வருகிறேன்? நான் அப்படி அரக்கர்களை அழித்து தேவர்களை காத்து நீதியை நிலநாட்டக்கூடிய கண்ணன், நீதி தர்மத்தை நிலநாட்டக்கூடிய கண்ணன் இந்த துவாபரி யுகத்தில் எதற்காக கண்ணனாக ஜனித்த திருவருமா? பகவான் தெரியும் மாதவா. திருவிளையாடல் முன்பொரு காலத்திலே பூமாதேவியானவள் என்னிடத்திலே முறையிட்டு கண்ணா மணிவண்ணா கமல கண்ணா சங்கு சங்கரா நீலமேனியா, இந்த பூமி பாரம் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த பூமி பாரத்தை தீர்த்து என்னுடைய குறையை போக்க வேண்டும் என்று என்னிடத்திலே முறையிட்டது பூமாதேவி. ஒரு பொண்டாட்டி காப்பத்தினே ஆங்கதான். நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன பண்ணேன்? வருகின்ற துவாபரி யுகத்திலே உன்னுடைய பூமி பாரத்தை தீர்த்து உன்னுடைய குறையை போக்குகிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் பூமாதேவி. ஆமா. அதன் காரணமாக இப்பிறவிலே துவாபரி யுகத்திலே தேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் 8வது பிள்ளையாக கண்ணன் என்ற பெயரோடு பிறந்து ஆயர்வாடியிலே அசோதையின் முற்றத்திலே கண்ணனாக வளர்ந்தேன். அப்படி இருந்தாலும் இந்த பூமியிலே 18 அக்ரோணி சேனை பெருத்து விட்டது. ஆமா. இந்த 18 அக்ரோணி சேனையை மடித்தால் இந்த பூமி பாரம் தீரும். இந்த 18 அக்ரோணி சேனையை மடிக்க வேண்டுமே. ஆனால் யாரை கொண்டு மடிப்பது? யாரை கொண்டு இந்த 18 அக்ரோணி சேனையை மடிப்பது என்று எத்தனைத்து கௌரவருக்கும் பாண்டவருக்கும் பகையை ஏற்படுத்தி 18 நாள் சண்டையை உண்டு செய்தேன். யாருடைய சபதத்துக்காக வந்தேன்? என்னுடைய சபதம் முடியணும், வேலையா முடியணும். அதனால் 18 நாள் சண்டையை உண்டு செய்தேன். நேற்றோடு 16 முடிந்தது. வருது திரும்ப அப்படி இருந்தாலும் நேற்றோடு 16 முடிந்தது. இன்று 17 நாள் யுத்தம். இந்த 17 நாள் யுத்தத்திலே கர்ணனுக்கு வைத்திருக்கிறேன் புள்ளி வச்சிட்ட. ஆமா. அதனால்
அதோ பார்த்தாயா எங்க அஜய் மகன். என் ரத்த மக்களை வருக. நீ செம்மாங்கடா. அங்க போய் பாரு, பாண்டு ஒரு குளம் முத்தா. பாண்டவர்கள் என்னை நினைத்து துதித்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அதுல அந்த அர்ஜுனுங்கிறா பாருங்க. குறைவா தண்ணி குச்சி ஆயிடுறான். மாதவா பகவான் எதற்காக பாண்டவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நமக்கு முன்னதாக வரக்கூடிய கண்ணன் இது நாள் வரையிலும் பாண்டவருக்கு முன்னதாக சென்று யாராருக்கு என்னென்ன கட்டளை அப்படி என்று முன்னதாக சென்று நான் அவர்களுக்கு சொல்லுவேன். நீ ஏன் பின்னால போற? இந்த 17 யுத்தத்திலே மாமா இன்னும் வரவில்லை என்று மாதவா மூணு மணி நேரம் பேசுறேன். ஏடா உனக்கு பொறாமை பேசுப்பாயா? எதுவுமே பேசுறாரு, மக்கள் வரம் கேக்குறாங்க, குடுக்குறாரு. மாதவா அப்படி இருந்தாலும் நேற்றோடு 16 நாள் சண்டை முடிந்தது. முடிஞ்சிச்சு. நேற்று 16 நாள் சண்டையில யார் மடிந்தது? தோணர் வாஜா. ஓனர் மடிந்தார். இன்று 17 யுத்தம். ஐயோ, இந்த 17 யுத்தத்திலே யாரு புள்ளி வச்சுக்கிறேன்? கர்ணனுக்கு வைத்திருக்கிறேன் புள்ளி. அதனால் பாண்டவர்கள் என்னை நினைத்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணவர்களுக்கு சென்று காட்சி தர வேண்டும். யாராருக்கு என்ன கட்டளை என்று சொல்ல வேண்டும். புறப்படு போகலாம். படுப்புங்க.